ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல மார்கழி மாதத்தினுடைய சிவ அனுபவத்தின் சிறப்பு பகுதியில 5வது நாளாக இன்றைக்கு பஞ்சபூத தலங்களின் 5வது தலமாக விளங்கக்கூடிய ஆகாச தலம் சிதம்பரத்தை பத்தி இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பஞ்சபூதங்களின் வடிவமாக இறைவன் நின்று அருள் புரியக்கூடிய தலங்கள்ல 5வது திருத்தலமாக விளங்கக்கூடியது ஆகாசம். ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பரந்த வெளிக்கு எப்படி ஒரு எல்லை இல்லையோ அப்படி எல்லையில்லாத இறைவனை நாம் 5 பூதங்களின் வடிவமாக தரிசித்து நிறைவாக ஆகாச திருத்தலத்திலே வந்து இவரை நாம் தரிசிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நாம இருக்கிறோம். இந்த சிதம்பரத்தினுடைய சிறப்புகளை சொல்றதுக்கு இந்த ஒரு பகுதி இல்ல, எத்தனை பகுதிகள் நாம போட்டாலும் அது பத்தவே பத்தாது. கோயில் அப்படின்னா சைவர்களுக்கு அது சிதம்பரம் தான். அப்படி கோயில் என்கின்ற வார்த்தைக்கே ஒரு அடையாளமாக ஒரு திருத்தலம் விளங்குகிறது அப்படின்னா சிதம்பரத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த சிதம்பரத்தை இப்போ நாம சிந்திக்கக்கூடியது பஞ்சபூத தலங்கள்ல ஒரு தலமாகத்தான். இந்த பஞ்சபூதங்களும் எப்படி இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மாணிக்கவாசக சுவாமிகள் மிக அழகாக தன்னுடைய திருவாசக பகுதியில நமக்கு சொல்றார். போற்றி திரு அகவல் அப்படின்னு ஒரு பகுதி பாடுறார். நீங்க மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தினுடைய 51 பகுதிகளையும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது முழுமையாக படித்து பாருங்கள். அப்படி 51 பகுதிகளையும் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா முதல் 4 பகுதிகளையாவது நீங்கள் படித்து பாருங்கள். அதில போற்றி திரு அகவல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பகுதி. நிறைய அதிசயங்களையும் அனுபவங்களையும் அவர் சுட்டி காட்டுகின்ற ஒரு அற்புதமான பகுதி. அடியேன் 51 பகுதிகளையும் திருவாசகத்தினுடைய முழு தொகுப்பாக பலமுறை வகுப்புகள் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அருளி இருக்கின்றார். பல 100 மாணவர்கள் அதை படித்து நலன் பெற்றிருக்கிறார்கள். அந்த திருவாசக பகுதியில ஒவ்வொரு பகுதியை சொல்லுகிற போதும் எனக்கு உண்மையிலேயே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் எப்படி இறைவனோடு ஒப்பிட்டு நமக்கு அருளாளர்கள் தந்திருக்கிறார்கள் அப்படின்னு. அந்த போற்றி திரு அகவல்ல ஒரு பகுதியில மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லுகிறார், இறைவன் எத்தன்மையானவர் அப்படிங்கிறத பஞ்சபூத தத்துவமாக அவர் விளக்குகின்றார். பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு பஞ்சபூதங்களிலும் இறைவன் எத்தன்மையானவர் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். அதுல பாரிடை வெளியாய் பரந்தாய் போற்றி, இறைவன் பரவெளி தத்துவமாக, அதாவது ஆகாச தத்துவமாக இறைவன் நமக்கு வெளிப்படக்கூடிய திருத்தலம் ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆகாயத்திற்கு நமக்கு ஒரு எல்லை உண்டா? இது எங்கே இருக்கிறது, எங்கே துவங்குகிறது, எங்கே போய் முடிகிறது? விஞ்ஞானத்தாலும் அறிய முடியாது. அதுபோல் இறைவன் எங்கிருந்து தோன்றினான், எங்கே போய் முடிகின்றான், அவனுக்கு தொடக்கம் என்ன, முடிவும் என்ன, இது எதுவுமே தெரியாது. அதனால்தான் சிதம்பரம் ஆகாய தத்துவத்தை நமக்கு விளக்கக்கூடிய தலமாக மிக அற்புதமான இடமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆதியில இதற்கு தில்லை அப்படின்னு தான் பேரு. இந்த தில்லை சிதம்பரம் ஆனதும் ஒரு வரலாறு. இந்த தில்லை எப்படி சிதம்பரமாக மாறியது அப்படின்னா 2 முனிவர்களுக்குத்தான் நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த 2 முனிவர்கள் யாரு அப்படின்னா பதஞ்சலி, வியாக்கிரபாதர் என்கின்ற இருவரும். அவர்கள் கைலையிலே வாழுகின்றவர்கள். சிவபெருமான் ஒரு நாள் கைலையிலே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். மகிழ்ச்சியில சந்தோஷமா இருக்கிற போது அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுவது வழக்கம். அப்படி ஒரு முறை அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து மகிழ்ந்து ரசித்த பல முனிவர்கள்ல இந்த 2 பேரும் ஒருத்தர். பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த தரிசனத்தை உலக மக்கள் எல்லாம் காண வேண்டுமே அப்படின்னு அவங்க எண்ணினாங்க. அப்ப எண்ணின உடனே அவங்களுக்கு என்ன வழி? தவம் ஒன்றுதான் இறைவனை வர வைக்கின்ற வழி. அப்ப இறைவன் கிட்ட போய் கேட்க, இறைவன் பூமியில ஒரு இடத்தை சுட்டி காட்டி இங்க போய் நீங்க தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் வந்து இறங்கிய இடம்தான் தில்லை என்கின்ற வனக்காடு. இவர்கள் வருகின்ற போதே அந்த தில்லையில் ஒரு மூர்த்தி இருந்தார், திருமூலநாதர் அப்படின்னு அவருக்கு பேரு. சிதம்பரம்னா அநேகமானோருக்கு தெரிஞ்சது நடராஜா மட்டும்தான்.
எப்படி சிதம்பரத்துல நடராஜ ரூபத்துல இறைவன் இருக்கிறாரோ அதே போல லிங்க வடிவத்துல திருமூலநாதர் என்கின்ற திருப்பெயரிலே இறைவன் ஆதியிலிருந்து எழுந்தருளி அருள் புரிந்தார். இன்னொன்னும் தெரிஞ்சுக்கோங்க, சிதம்பரத்துக்குள்ள ஒரு திவ்ய தேசமும் இருக்கு. ஒரு பெருமாளும் இதற்குள்ளே எழுந்தருளி அருள் புரிகின்றார். எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அமைச்சிருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த திருமூலநாதர் தான் ஆதியிலே இருந்த இறைவன். ஆகாயத்தலமாக இன்னைக்கு நாம வழிபாடு செய்யறோம் இல்லையா, அதற்கு காரணமானது இங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் தான். திருமூலநாதரை வந்து வணங்கி திருமூலநாதர் கிட்ட தவம் பண்ணிதான் இங்க இருக்கக்கூடிய பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் இறைவன் நடராஜராக காட்சி தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்கள். அதன் பிறகுதான் நடராஜ பெருமான் இங்கே வந்து ஆடினார். அந்த கனக சபையை பற்றி, பஞ்ச சபைகளை பத்தி இந்த 30 நாள்ல ஒரு பகுதியில அடியேன் பேசுறேன். அதனால இப்போ நடராஜரை பத்தி நான் உங்களுக்கு எந்த தகவலும் தரமாட்டேன். பஞ்சசபை சொல்லுகிற போது நடராஜ தத்துவத்தையும் அதனுடைய வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்றேன். சுவாமி திருமூலநாதராகவும் அம்பாள் உமையம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோடும் இந்த ஆலயத்துல எழுந்தருளி காட்சி தருகிறார்கள். இந்த தில்லைக்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பு என்ன அப்படின்னா, இறைவன் மிக அழகாக தன்னுடைய அருவமும் உருவமும் உள்ள கோலத்திலே இங்கு காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த தில்லையினுடைய அழகான இடத்துல தவம் பண்ணி அந்த முனிவர்களுக்காக இறைவன் காட்டிய தரிசனம் மிக அழகான நடராஜ மூர்த்தியினுடைய தரிசனமாகும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் தில்லைக்கு சென்று இந்த சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற போது திருமூலநாதரையும் நாம் சென்று சேவிக்க வேண்டும். இந்த தில்லையை பத்தி பேசும்போது இந்த ஒரு விஷயத்தையும் நாம மறந்துடக்கூடாது. திருமுறை கண்ட சோழனுக்கு நாம பலமுறை நன்றி சொல்லணும். தில்லையில மூவரும் பாடிய அற்புதமான பதிகங்கள் எல்லாமே திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருக்கடை காப்பு, அப்பர் பெருமான் அருளி செய்தது தேவாரம், சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது திருப்பாட்டு. இந்த மூவருடைய அற்புதமான பாடல் தொகுப்புகளும் இங்கே ஏடுகளாக வைத்து கதவடைக்கப்பட்டு விட்டது. திருமுறை கண்ட சோழன் வந்து இங்கே வேண்டி மூவரையும் வைத்து இந்த கதவு திறக்கப்பட்டு ஏடுகள் எரித்து செல்லரித்ததெல்லாம் போக எஞ்சி இருந்த பகுதிகளை எல்லாம் நமக்கு மீட்டு தந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் திருமுறைகளை வழிபட்டு மகிழ்ந்து வருகின்றோம். அதனால எப்போ நாம தில்லையை பத்தி சிந்திச்சாலும் இந்த சிவபெருமானுடைய கருணையினால்தான் இத்தனை பாடல்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இல்லைன்னா தோடுடைய சபையன் விடையேறினும் அவரை நம்ம பாட முடியாது, மாசில் வீணையும் மாலை மதியமும்னு அவரை உருகி நினைக்கவும் நம்மால் முடியாது. இந்த இறைவனுடைய கருணையினால் நமக்கு கிடைத்தவைகள் திருமுறைகள். இந்த திருத்தலத்தை பாடாதவங்க யாருமே கிடையாது. எல்லா அடியார்களும் இந்த திருத்தலத்து இறைவனை பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த திருத்தலத்துல தலமரமாக இன்றைக்கும் தில்லை என்கின்ற அந்த மரம் தான் விளங்குகிறது. ஏன்னா தில்லை வனம் நிறைந்தது, அதனால் இந்த ஊருக்கு தில்லை என்றே பெயர். இங்க பல தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது. சிவகங்கை தீர்த்தம், பரமானந்த கூபம், வியாக்கிரபாத தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், நாகச்சேரி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை தீர்த்தம், புலிமேடு தீர்த்தம், குய்ய தீர்த்தம், திருப்பார்கடல் என பல்வேறு தீர்த்தங்கள் அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம். தீர்த்தமே இவ்வளோ இருக்குன்னா கோயில் எவ்வளோ பெருசு இருக்கும். சிதம்பரம் எல்லாரும் ஒரு முறை கண்டிப்பாக போயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். போகாதவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தீங்கன்னா இந்த மார்கழியில ஒரு நாள் கண்டிப்பா போய் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு முறையாவது சிதம்பரம் போகணும். நாளை சிதம்பரம் போவேனா, இந்த நாரும் உடலை நான் கழிப்பேனா அப்படின்னு சிதம்பரம் போவதையே தன் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் நந்தனார். சிதம்பரத்து இறைவன் மீது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி அவரை வேண்டி அவருக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து இறுதியிலே அந்த இறைவனோடே 2 கலந்தவர் நந்தனார். நந்தனாரை நினைக்கும் போதெல்லாம் இந்த தில்லை பெருமானவருக்கு காட்டிய கருணை எப்பேற்பட்ட கருணை அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கின்றது. அப்படிப்பட்ட அழகான ஆனந்தமான மூர்த்தி இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். இந்த ஆகாய தலமாகிய திருத்தலத்தை இன்னைக்கு நாம சிந்திச்சிருக்கோம். இந்த நாளினுடைய மார்கழி மாதத்தின் சிறப்பு பாடல்களாகிய திருப்பாவை, திருவம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வரலாம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய்
ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆகாய திருத்தலமாக விளங்கக்கூடிய இந்த சிதம்பரத்தினுடைய சிறப்புகளை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட இந்த பதிவின் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.